வாழ்க்கை நடத்துனேன். காலையில் எழுந்திரிச்சோனே அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து கார்ன் தாங்க சாப்பிட்டேன். ஒரு ஃபுல் கார்ன் சாப்பிட்டோம்னால வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு வந்து சாப்பிட்டேங்க கார்ன் சாப்பிட்றப்ப. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரே ஒரு டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சேங்க. காஃபி சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ ஒரு டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் வந்து சப்பாத்தியில் வந்து பரங்கிக்காய் இல்லைனா இனிப்பு பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் துருவி போட்டு கொஞ்சம் எல்லாம் போட்டு சப்பாத்தி வந்து பண்ணியிருந்தேங்க. அது தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சைடிஷாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பட்டர் பீன்ஸ் குருமா தாங்க வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. அதுவும் இந்த புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிடும் போல உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ் குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுதான் சாப்பிட்டேன். ஒரு சப்பாத்தியும் நிறைய பயிர் போட்டு சாப்பிட்டதுனால வயிறு நல்லா ஃபில்லிங்காக அடைச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. நைட்டு பசியே இல்லை. இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் கோயிலுக்கு வர போனவங்க கோயில் வந்து பிரசாதம் வந்து விதமாக கொடுத்தாங்க. பட் என்னால் சாப்பிட வயிறே இல்லைங்க. அப்படியே பேசாமல் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்துட்டேங்க. நைட் எப்பயும் போல் மேஜிக் பிடி சாப்பிட்டு படுத்துட்டேன். இன்றைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் பிறப்பான் தண்ணீரில் மடிப்பான் அவன் யார் கண்டிப்பாக தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஒரு வீடியோ பிடிச்சி ஷேர் லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.